கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, எசையா 53:4-5 மெய்யாகவே இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு நம் துக்கங்களை சுமந்து கொண்டார். இயேசு நமக்கு நிறைவாழ்வை அளிக்க தண்டிக்கப்பட்டார். அவருடைய காயங்களால் நாம் சுகமடைகிறோம். அதே வார்த்தை மத்தேயு 8:17 பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் வந்த அநேகரை குணமாக்கினார், பேய் பிடித்தவர்களை சுகமாக்கினார், நோயில் இருந்தவர்களை சுகமாக்கினார், பல்வேறு பிணிகளால் வந்த அநேகரை சுகமாக்கினார். அப்பொழுது மத்தேயு எசையாவுடைய இந்த வார்த்தையை நினைவுறுத்தி அவருடைய காயங்களால் நாம் சுகமடைந்தோம் என்ற வாக்கை நிறைவேறியது போல அங்கே மத்தேயு எழுதுவதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 கூட பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு தம் உடலில் நம் பாவங்களை சுமந்து கொண்டார், அவருடைய காயங்களினால் நாம் சுகம் பெறுகிறோம் என்று அங்கே பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். அப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது? இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டதினால், நம் நோய்களை சுமந்து கொண்டதினாலே நாம் பூரண சுகத்தோடு வாழ முடியும், வாழ வேண்டும். ஏனெனில் பைபிளில் இயேசுவாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு நோயினால் வந்தவர்களை விடுதலை செய்ததுதான் பைபிள் புதிய ஏற்பாடு முழுவதும் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கும். இயேசு பின் பேதுரு, பவுலடியார், இப்படி பர்னபா, பிலிப்பு போன்றவர்கள் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார்கள். யோவான் எல்லாமே அற்புத அடையாளங்களை செய்தார்கள் என்று விவிலியத்தில் பார்க்கிறோம். திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடிகள் 5:15 பேதுரு நடந்து போனாலே அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்கள். பேதுரு மேல் அவ்வளவு வல்லமை இருந்தது. அப்போ இயேசு எதை செய்தாரோ அதை அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். ஏனெனில் இயேசுவின் ஊழியமே சுகமாக்கும் ஒரு ஊழியம், நோயிலிருந்து விடுதலை செய்யும் ஒரு ஊழியத்தை தான் இயேசு தாமும் செய்தார். தன் அப்போஸ்தலர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுத்தார். இன்றைக்கும் இயேசு அதே அற்புதராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சரி, இப்போ அநேகருக்கு கேள்வி, நான் ஜெபித்தேன் ஆனால் என் நோய் குணமாகவில்லை, நான் மன்றாடினேன் என் நோய் குணமாகவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு ஒரு அழகான விளக்கம் நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 நாம் பார்க்கும்போது இயேசு தாபோர் மலையில் போய் மறுரூபமானார். அங்கே பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டி போனார். அங்கே ஆண்டவர் மறுரூபமானார். மோசேயும் எலியாவும் அவருக்கு தரிசனமானார்கள். ஒரு பெரும் காட்சியை கண்டு அவர்கள் மலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார்கள். மலையை விட்டு கீழே வரும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே பெரும் மக்கள் கூட்டம் நிறைய நிற்குது, பயங்கர கூட்டம். எல்லோரும் கூடியிருக்கிறாங்க. இயேசு மலையை விட்டு இறங்கி வந்த உடனே ஒரு மனிதன் ஓடி போய் என்ன செய்கிறார்? இயேசுவின் முன் முழங்கால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயினால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அந்த பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர் இயேசுவை தேடி வந்திருக்கலாம். ஆனால் இயேசு இல்லை என்ற போது அவர் யாரிடத்தில் தன் மகனை கொண்டு போனார் என்றால், பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, உம்முடைய சீடர்களிடம் அவரை கொண்டு வந்தேன். 16ஆம் வசனத்தை பாருங்க. உம்முடைய சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அப்போ இயேசுவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். 17ஆம் வசனம், இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் உங்களை நான் பொறுத்து கொள்ள இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், எவ்வளவு நாள் உங்களோடு இருக்க இயலும் என்று சொல்லி அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு அந்த பேயை கடிந்து கொள்ளவே அந்த நேரம் அந்த சிறுவன் சுகம் அடைந்தான். இங்கே நன்றாய் கவனித்து பாருங்க. இயேசு தன் ஊழியத்தில் அந்த சீடர்களுக்கும் சுகமாக்கும் வல்லமையை அவர் கொடுத்திருந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 முதல் 18 பார்க்கும்போது
இயேசுவிடத்திலே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உமது பெயரை சொன்னோம், பேய்கள் கூட எங்களை அடிபடுகின்றன. 72 பேர் வந்து சொல்கிறாங்க. அதே லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 12 பேரை நியமித்து இயேசு நோய்களை குணமாக்கவும் குஷ்டரோகிகளை குணமாக்கவும் இயேசு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அப்போ லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 2 இதிலுமே முதல்ல 12 பேர், அதுக்கப்புறம் 72 பேர் நியமித்து அவர்களை இருவரை அனுப்பி நோய்களை குணமாக்குங்கள் என்று அனுப்பியிருந்தார். அவர்கள் போய் சந்தோஷமாக திரும்பினாங்க. சந்தோஷமா அதை சொல்றாங்க, இயேசுவே உமது பெயரை சொன்னோம். லூக்கா 10:17 சொல்லுகிறது, இயேசுவே உமது பெயரை சொன்னோம், பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. அப்படி சொன்னவர்கள் தான் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு பேயை ஏற்கனவே ஓட்டி இருக்கிறாங்க, நோய்களை குணமாக்கி இருக்கிறாங்க, விடுதலை செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சீடர்கள் தான் இப்பொழுது இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர்கள் பேய்களை ஓட்ட முடியவில்லை. அப்போ அந்த மனிதர் வந்து சொல்றாரு, உம்மை தேடி வந்த நீர் இல்லை ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வராரு. ஆனால் உம்முடைய சீடர்களிடம் கொண்டு வந்தேன், அவர்களால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார். இப்போ இயேசு கடுமையாக கடிந்து கொள்கிற, நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் உங்களோடு நான் இருப்பேன், எவ்வளவு காலம் உங்களை நான் பொறுத்து கொள்வேன் என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமானால், இயேசு ஏற்கனவே அவர்களை அதற்கு தான் நியமித்து இருக்கிறார். அந்த மனிதன் எவ்வளோ நம்பிக்கையாக வந்திருப்பான், எவ்வளோ நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் வந்திருக்கக்கூடும். அந்த நம்பிக்கை எல்லாம் அவர்கள் என்ன செய்தாங்க, தவிடுபடியாக மாற்றுகிறார்கள். அப்போ 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயினால் பெரிதும் துன்புறுகிறான். பாருங்க, ஒரு நோய் இருக்குது, அந்த வலிப்பு நோய் அவனை என்ன செய்கிறது, தண்ணீரிலும் தீயிலும் தள்ளி விடுகிறது. ஒரு வியாதி, பேயினால் வந்த வியாதி, சாத்தானினால் ஏற்பட்ட ஒரு வியாதி. அந்த வியாதி இயேசுவின் அப்போஸ்தலர்களால் மட்டுமே குணமாக்க முடியும் என்று தெரிந்து மருத்துவர்கிட்ட போகலை. ஏன்னா மருத்துவரால் அந்த நோயை குணமாக்க முடியாது. தீயாவினால் பாதிக்கப்பட்ட எந்த நோயும் மனிதர்களால் குணமாக்க முடியாது. அப்போ இயேசுவின் சீடர்கிட்ட கொண்டு வரார், ஆனால் அவர்களால் முடியவில்லை. அப்போ இயேசு சொல்கிற வார்த்தை தான் மிகுந்த ஒரு ஹைலைட். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளோ காலம் உங்களை பொறுத்து கொள்வேன், உங்களுக்கு என்ன சொல்லி உங்களை வளர்த்தேன், உங்களை எதுக்கு உருவாக்கினேன், உங்களுக்கு நான் ஏன் அதிகாரம் கொடுத்தேன், ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கவனிங்க. நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே அப்படிங்கிற வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். இதே அப்போஸ்தலர்கள் ஒரு நாளிலே குணமாக்கி கொண்டு வந்தவர்கள் தான் இன்னைக்கு நம்பிக்கையற்று போனவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இயேசு இல்லை, உங்கள் நம்பிக்கை என்ன ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி இயேசு கேள்வி கேட்கிறார். ஏனெனில் அவர்கள் அந்த பேயை என்ன செய்ய முடியவில்லை, ஓட்ட இயலவில்லை என்று 19ஆம் வசனம் சொல்கிறது. பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி, இயேசுவை ஏன் எங்களால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை, ஆனால் ஒரு விளக்கம் கேட்குறாங்க. என்ன விளக்கம் கேட்குறாங்க, இயேசுவை ஏன் எங்களால் அந்த பேயை ஓட்ட முடியலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 20ஆம் வசனத்தில் இயேசு இப்பொழுது கொஞ்சம் கோபம் தணிந்து, அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிறார், ஆனாலும் கொஞ்சம் மென்மையாகிட்டார். மென்மையானோன்னா அப்படி தனிமையில் இருக்கும்போது கேட்குறாங்க, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எங்களால் பேயை ஓட்ட முடியலை அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்கிற வார்த்தையை கவனிங்க, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போக உங்களால் முடியாதது என்று ஒன்றும் இராது என உறுதியாய் சொல்லுகிறேன். அப்போ இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கையின்மை தான் காரணம். நீங்கள் நான் கடுகளவு நம்பிக்கிறதாலே போதும், உங்களால் என்ன செய்ய முடியும், மழையை கூட பெயர்த்து விட முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க, நம்பிக்கை அற்றவர்களாய் போய்விட்டீர்கள். என்ன நடந்திருக்கும், அந்த ஐயா சொல்லுகிற வார்த்தையை கவனித்தோம்னா, அந்த பேய் அவனை தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளி அவனை கொல்ல பார்க்கிறது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நடந்திருக்கும், இதுவரை அவர்கள் சுகமாக்கின அநேக மனிதர்கள் இப்படிப்பட்ட கொடூரமான துன்பத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பேய் அந்த பையனை என்ன செய்கிறது, அளக்களிக்கிறது. அதிகமாக அளக்களிக்கிறதுனால அது வலிப்பு நோயினால் இருப்பதனால பல்ல கடிச்சு நாக்கிலிருந்து ரத்தம் வந்திருக்கும், இல்லை அது தன்னைத்தானே அதிகமாக அந்த பையனை காயப்படுத்தி இருக்கும், இல்லை சில நேரங்களில் சாத்தான் என்ன செய்யணும், டே உன்னால் விரட்ட முடியாது, நீ ஏதாவது செஞ்சனா இவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும். அநேக நேரங்களில் பேய் ஓட்டும் போது அந்த பேய்கள் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, டேய் இவனை விட்டு நான் போயிடுறேன், ஆனால் நீ ஏதாவது சொல்லக்கூடாது, ஏசுன்ற நாமத்தை சொல்லக்கூடாது, சொன்னா நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும். அதுக்கு பின்வாங்கிட்டோம்னா அவன் அந்த ஆட்களை விட்டு வெளியே போக மாட்டான். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அங்கே ஏற்பட்ட ஒரு கொடிய சம்பவங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த பையன் வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்கணும், அவனுடைய உடம்பில் காயங்கள் அதிகமாக இருக்கணும். இப்படி ஏதோ சம்பவம் நடந்ததுனால சீடர்கள் பயம் கொடுத்துருச்சு. அவங்க நம்பிக்கையெல்லாம் அவர்கள் போராடி அவர்கள் நம்பிக்கையெல்லாம் தோற்று போன நிலையில் அங்கே மாறிவிட்டது. அவர்களால் முடியாமல் போய்விட்டது. அந்த மனிதருக்கு ஏமாற்றம்.
ஏமாற்றத்தினால அவர் என்ன செய்கிறாரு, இயேசு இறங்கி வந்தோடனே அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார், பாருங்கள் உங்கள் சீடர்கிட்ட நான் கொண்டு வந்தேன், உங்கள் சீடர்களால் இதை குணமாக்க முடியவில்லை என்று ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறார். அவர் குணமாக்க முடியல. அப்போ இயேசு கோபம், சீரழிந்த தலைமுறையே, உன்னை எவ்வளோ நாள் தாண்டா நான் பொறுத்துக்கொள்வேன், ஏன் உன் நம்பிக்கை எங்கே போச்சுது அப்படின்ற. அப்போ தனிமையில் இருக்கும்போது கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரை எங்களால் முடியலை. அப்போ இயேசு சொல்கிறார், உங்கள் நம்பிக்கை குறைவு தான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருக்குமானால் இந்த மழையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று சொன்னால் அது விழும், உங்களால் முடியாத காரியம் எதுவும் இராது. இன்றைக்கு நோயிலிருந்து ஏன் விடுதலை பெற முடியவில்லை அப்படின்னா நம்பிக்கையின்மை தான் காரணம். நம்பிக்கையின்மை காரணம். அநேகர் இயேசுவின் நோயின் விடுதலையை நம்புவது கிடையாது. இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை நம்புவது கிடையாது. இயேசுவால் நம் நோய்களை குணமாக்க முடியும் என்று நம்புவது கிடையாது. ஒரு ஐயா ஒரு நாள் மருத்துவமனையில் சந்திக்க போயிருந்தோம். நாங்கள் ஒரு சகோதரி எல்லோரும் பார்க்க போயிருந்தோம். எல்லா இடத்துல அந்த நோய்க்காய் போராடி கடைசியில் பணமெல்லாம் செலவழித்து முடியாத நேரத்தில் கடைசியில் வாழும்போது மரிக்கிறது முன்பாக ஏதோ மருத்துவமனையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் டாக்டர்கள் எல்லா மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் ஆண்டவரை நோக்கி அந்த குடும்பம் கதறியது. அவர் சுயநினைவு பாதி குறைந்து விட்டார். அவருக்கு என்ன செய்கிறோம், யாது செய்கிறோம், என்ன நடக்கிறதே தெரியாதபடி அவர் மாறிவிட்டார். ஆனால் அந்த குடும்பம் எல்லா முயற்சிகளும் எல்லா மருத்துவமும் எல்லா பணங்களும் செலவழித்த பின் கடைசியாக ஆண்டவரே இவரை காப்பாற்ற உம்மால் மட்டுமே கூடும் என்று கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்த போதுதான் நாங்கள் எல்லோரும் ஜெபிக்க அங்கே போயிருக்கும் பொழுது நாங்கள் ஜெபித்த போது ஒரு விதமான அலைக்கழிப்பு அவர் மேல் இருந்தது. ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுடைய அலைக்கழிப்பு இருந்தது. அந்த அலைக்கழிப்பு அவரை விட்டு நீங்கி போகவே அவர் அந்த வியாதியிலிருந்து பூரணமாய் சுகம் பெற்று நடக்க முடியாதவர் நடக்க ஆரம்பித்தார். பாருங்க, அவர்கள் எல்லா முயற்சியும் பண்ண பிறகுதான் கடவுளை தேடுகிறார். அநேக மனிதர்கள் அப்படிதான், எல்லா முயற்சிகளும் விட்டு போன பிறகுதான் கடவுளே உம்மால் தவிர எங்களுக்கு வேறு யாருமே இல்லை முதல்ல வரமாட்டார்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் கடவுளை தேடுவார். இயேசுவும் கூட இந்த சீடர்களாக தான் கடிந்து கொள்ளார். நம்பிக்கையற்ற தலைமுறையே, உங்களை எவ்வளோ நாளும் தான் நான் பொறுத்து கொள்ள முடியும். பாருங்கள், அவிசுவாசம் கடவுளுக்கு ஒரு எரிச்சலை கொண்டு வருகிறது. அவருடைய அவன் நம்பிக்கை ஆண்டவருக்கு கோபத்தை கொண்டு வருகிறது. உங்களை எவ்வளோ நாள் தான் பொறுத்து கொள்வேன். எத்தனை வசனம் கேட்குறீங்க, எத்தனை பிரசங்கம் கேட்குறீங்க, இறைவார்த்தையை வாசிக்கிறீங்க, அப்படி இருந்து ஏன் உங்களுக்கு இந்த நம்பிக்கையற்ற நிலை, ஏன் குணமடைய முடியும், குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போகிறது? சீரழிந்த தலைமுறையை சீரழிந்து போயிட்டாயா அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்குறார். இன்றைக்கு அநேக நம்பிக்கையற்ற மனிதர்களை பார்த்து இயேசு கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையே, உனக்கு இன்னுமா புரியலை? உன்னை எவ்வளோ காலம் தான் பொறுத்து கொள்ள முடியும்? நான் உன்னை குணமாக்க தயார், ஆனால் நீ என்ன செய்கிற? நீ என்னை பார்த்து ஆண்டவரை என்னை குணமாக்கன்னு கேட்க மாட்டேங்கிற. என் தழும்புகளால் இப்போதும் என்னால் உன்னை சுகமாக்க முடியும், ஆனால் கேட்க மாட்டேங்கிற. பெங்களூரில் ஒரு தம்பி ஆண்டவருடைய ஊழியக்காரன் தான். அவனுக்கு ஆண்டவருடைய வல்லமை அவன் மேல் இருந்தது. ஒரு நாள் பக்கத்து வீட்டில் பேய் பிடிச்சிருச்சு. ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்த ஒரு சகோதரிக்கு பேய் பிடிச்சிச்சு. அது வெள்ளிக்கிழமை ஆனால் அலக்களி, அமாவாசைகளில் அலக்களி. இந்த பையன் அப்போ தான் ஆண்டவருக்கு புதிதாக வந்திருக்கிறான். இவன் அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்கும்படி நானும் ஜெபிக்கிட்டான். அப்படிங்கும்போது அவங்க சரி எப்படியோ சுகமானா சரிதான்னு சொல்லி அவனை விட்டுட்டாங்க. இவன் போய் அங்கே போயிட்டு இயேசுவே இவளை காப்பாற்றும், இயேசுவே இவளை சுகமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அதை பண்ணும், இயேசுவே இதை பண்ணும் அப்படி சொல்லுகிறான். ஆனால் அந்த பேய் எவ்வளோ விட்டு போகவே இல்லை. கடைசியில் அந்த பேய் பார்த்தது, இயேசுவே இயேசுவேன்னு சொல்கிறது டேரே நிறுத்துடா, நீ முதல்ல இயேசுவி நாமத்தில் இவனை விட்டு போன்னு சொன்னால் நான் பேரை போகிற ஏண்டா என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை இயேசுவே உடைய நாமத்தில் இவளை விட்டு போட்டு இந்த ஆவின்னு சொன்ன உடனே அந்த ஆவி உடனே கீழ்ப்படிஞ்சு போய்விட்டது. பாருங்க, அவன் அதுவரை ஜெபம் பண்ணுறான், இயேசுவே இவளை குணமாக்கும், இயேசுவே இவளை விடுதலை செய்யும், இயேசுவே இவளை இந்த நோயிலிருந்து விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த பேய்க்கே ஒரு கட்டத்தில் எரிச்சல் வந்துருச்சு. இயேசுவை நாமத்தில் போன்னு சொல்லிட்டா நான் போயிடுறேன், ஏன்டா உயிரை வாங்குற அப்படின்ட்டு. அது பிறகு இயேசுவை நாமத்தில் இந்த ஆவியை போன பிறகு அது போச்சு. இயேசுவும் கூட அதான் சொல்றார் மத்தேயு 17:20 கடுகளவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து இங்கிருந்து அங்கே போ அப்படின்னு சொல்லி என் நாமத்தில் சொல்லிப்பார், போகுதா இல்லையான்னு பாருன்னு சேலஞ்ச் பண்ணுறார் இயேசு. நடக்குதா இல்லையான்னு பாருங்க, நீங்கள் சொன்ன வரை நடக்குன்றார் ஆண்டவர். அப்போ இயேசுவிடத்தில் அவர்கள் சீடர் கேட்கிறாங்க, ஏன் எங்களால் அதை ஓட்ட முடியல என்பது இயேசு சொல்ல, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்கள் நம்பிக்கை குறைவு.
நீங்கள் என்ன செய்தீங்க? பயந்துட்டீங்க, பலவீனமாயிட்டீங்க. அந்த பேயை ஓட்ட முடியாதோ என்ற சந்தேகம் உங்களுக்குள்ள வந்து விட்டது. தாவீதுடைய அலைக்கழிப்பு அப்படி இருந்ததுனால நீங்கள் அப்படி சந்தேகப்பட்டுட்டீங்க. சில நேரங்களில் சாத்தான் நம்ம எப்படி மிரட்டும், டேய் நான் போக மாட்டேன், உன்னால் இத்தனை வருஷமாக இருக்கிற உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ என்ன சொன்னாலும் போக மாட்டேன்னு சொல்லி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம பின்வாங்க வைக்கும். சில நேரங்களில் தலை கொண்டு பெரிய தூண்களை முட்டி காயப்படுத்தும் அந்த ஆட்களை. பாரு இவனை இப்படி கொன்று விடுவேன் என்று மிரட்டும். பட் ஒரு நாளும் பின்வாங்காதீங்க. உங்கள் விசுவாசம் தளர்ச்சி அடையும் அளவுக்கு சாத்தான் சில நேரங்களில் காரியங்களை செய்வார். ஆனால் இயேசுலர் கடுகளவு நம்பிக்கை, கடுகளவு நம்பிக்கை என்பதென கடுகு பூரணமாக இருக்கும், முழுதாக இருக்கும். அது சிறிய விதையாக இருந்தாலும் அது விதைக்கப்படும் போது பெரும் செடியாக முளைத்து அநேக பறவைகள் கூடு கட்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அதே போல உங்கள் நம்பிக்கையானது வளர்ச்சி பெற வேண்டும். இயேசு உங்கள் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வளர்ச்சி பெற வைக்கணும். நான் தான் பேயை ஓட்டிட்டேனே, நோயை நீக்கிட்டேனே, அதுவே போதும் என்று அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். இன்னும் பெரிய பெரிய வியாதிகளை குணமாக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் வைராக்கியம் அவர்களுக்கு எழும்பி இருந்திருக்கணும். அது வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க என்ன செய்யலை, போகிறோம் பேயை இயேசுவின் பேரை சொல்லுகிற போதும் அப்படிங்கிற மனநிலையில் அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். அப்போ தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கடுகளவு நம்பிக்கை இருந்தாலே போதும், பெரிய மழையை கூட நவுட்டிட முடியும், உங்களால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என்று இயேசு இந்த வார்த்தையில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு கடினமானது என்று எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்போது பேய் அதற்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதியை கொண்டு வருகிற சாத்தானே இவனை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த வியாதியை கொண்டு வருகிற சாத்தானாக இருந்தாலும் சரிதான், அது வெளியேறி ஆகத்தான் வேண்டும். லூக்கா 13:16 பார்க்குறோம், கூவுன் விழுந்த நிலையில் 18 ஆண்டுகளை ஒரு பெண்ணை வைத்திருந்தான் இவன். அப்போ ஏன் சொல்கிறார், 18 ஆண்டுகளை சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தான் அப்படின்ற. அப்போ சிறிது நிமிர முடியாதபடி, அந்த அம்மாவை எழும்ப விட முடியாதபடி சாத்தான் கட்டியிருக்கான். இப்போ இவர் கொண்டு போய் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்ல முடியும்? கூன் 18 ஆண்டுகளை கூன்லேயே இருக்குது, நம்ம எலும்பு வளைஞ்சிருச்சு, என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். ஏனெனில் சில வியாதிகள் கடவுளால் மட்டுமே குணம் முடியும். சின்ன சின்ன காய்ச்சல்லாம் நம்மளே மாத்திரை போட்டு குணமாக்கலாம். ஒரு காய்ச்சல் வந்தால் ஒரு பேராசிட்டமால் போட்டு குணமாக்கலாம். இது மனுஷரால் கூடியவை. ஆனால் மனுஷரால் கூடாத ஒன்று தேவனால் கூடும், கடவுளால் கூடும். அப்போ அவைகளில் ஆண்டவர் மட்டுமே என்ன செய்ய முடியும்? இவைகளை செய்ய முடியும். இப்போ சாத்தானினால் வருகிற குருட்டு ஆவியை இவனை விட்டு வெளியே போ, செவிட்டு ஆவியை இவனை விட்டு வெளியே போ, ஊமை ஆவியை இவனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்வார். அப்போ இயேசு சொல்கிற இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஆவியினால் ஊமையானான், ஆவியினால் செவிடானான், ஆவியினால் குருடானான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வியாதிகளை கண்டிப்பாக மருத்துவம் குணமாக்க முடியாது. இயேசுவும் இயேசுவின் பிள்ளைகள் மட்டுமே குணமாக்க முடியும். இல்லை இயேசுவின் நாமத்தில் அவரவர் சுகமாகிக் கொள்ளலாம். இயேசு சொல்கிறார்ல, கடுகளவு விசுவாசம் தான் மழையை பார்த்து பெயர்ந்து அங்கே போன பெயரும். அதே போலவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த கொடிய வியாதியை என்னை விட்டு வெளியே போ, உனக்கு என்மேல் அதிகாரம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த வியாதி உங்களை விட்டு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏனெனில் இயேசுவின் நாமத்திற்கு அவைகள் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, சாத்தான் என்னை பிடிச்சிக்கிட்டான், சாத்தான் குடும்பத்தை நாசம் பண்ணுறான், சாத்தான் அது பண்ணுறான், சாத்தான் இது பண்ணுறான்னு சொல்லி சாத்தானை மகிமைப்படுத்துகிறார்களே அன்றி இயேசுவுக்கு முன் அவன் அடிபணிந்துதான் ஆக வேண்டும், இயேசுவின் நாமத்திற்கு அவன் பயந்து ஓடிதான் ஆக வேண்டும் என்ற விசுவாச குறைவு இன்றைக்கு அநேக மனிதர்களிடம் காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தின் பேரில் விசுவாசம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் இது போ அப்படின்னு சொன்னால் அது போய் தான் ஆகணும். உங்களால் முடியாது என்று எதுவுமே இல்லை. இயேசுல தெளிவாக சொல்லுகிறார், உங்களால் முடியாது என்று எதுவுமே கிடையாது. இது சாத்தானில் வருகிற வியாதிகள். இன்னொன்று பாவத்தினால் வருகிற வியாதிகள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 12 பார்க்கும் பொழுது 4 பேர் முடக்குவாத ஒரு முற்ற ஒரு மனிதனை இயேசுவை கொண்டு வந்தாங்க. வீடு முழுவது கூட்டமாக இருந்ததுனால கூரையை பீத்து கொண்டு நடுவில் இயேசு முன்பாக இறக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, இயேசு அந்த 4 பேருடைய நம்பிக்கை கண்டு, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டன. மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். உடனே அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சு, பாவங்களை மன்னிக்கவர் யார், அவர் யார், இவர் யார், ஒரே பிரச்சனை. இயேசு சொன்னார், பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இயேசு அவனை சுகமாக்க போகிறார் நினச்சாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? கூலா சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏன்னா அந்த வியாதிக்கு காரணம் பாவம். பாவம் மன்னிக்கப்படாமல் அந்த வியாதி அவனை விட்டு போக முடியாது. அப்போ அவனுடைய உள்ளத்தில் ஒரு காயம் இருக்குது, என்னுடைய பாவமே என் நோய்க்கு காரணம்,
என் பாவம் தான் என் நோய்க்கு காரணம் என்ற மன வருத்தத்தில் இருக்கிறதை இயேசு வாசிக்கிறார். இயேசுக்கு இருதயங்களை வாசிப்பார். இயேசுக்கு எல்லா மனிதனுடைய இருதயம் அவருக்கு சாதாரணமாய் தெரியும். ஏன்னா யோவான் 2:25 சொல்லுகிறது, எந்த மனிதரை பற்றி இயேசுக்கு யாரும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை இயேசு தெளிவாக அறிந்திருந்தார். இப்போ இந்த மனிதனை உற்று நோக்கி பார்க்கிற மற்ற எல்லோரும் அவனுடைய நோயை பார்க்குறாங்க. ஆனால் இயேசு ஒருவர் மட்டுமே அந்த மனிதனுடைய உள்ளத்தின் வேக்கை பார்க்கிறார், உள்ளத்தின் ஏக்கங்களை பார்க்கிறார். அந்த உள்ளத்திலிருந்து அவனுக்குள் என்ன இருந்தது? இயேசு பரிசுத்தர். அவர் முன்பாய் வந்தோடனே குற்ற உணர்வு இவனுக்குள் தூண்டி எழும்புகிறது. ஐயோ, நான் பாவம் செய்ததுனால நான் அந்த வியாதி. ஐயோ இயேசுவே, நான் ஒருவேளை குணமாக்கி என்னை விட்டுட்டான்னா என் ஆத்துமாவுக்குள் இருக்கிற பாவத்தின் காயங்கள், பாவத்தினால் ஏற்பட்ட குற்ற உணர்வுகள் எப்படி வெளியே வருவேன் என்ற மனம் வேதனை அடைகிறது. அவனுக்கு அந்த நோயை விட தான் பாவ மன்னிப்பை அதிகமாய் வாஞ்சித்தான். அப்போ இயேசு அவனுடைய உள்ளத்தை படிச்சுட்டு சொல்கிறார், மகனே, பாருங்க, மகனே என்று அழைக்கிறார். பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அஞ்சாதேங்கிற, பயப்படாத, நீ பாவம் மன்னிக்கப்பட்டன சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் இயேசு அவனை தொடவும் இல்லை, இயேசு ஜெபிக்கவும் இல்லை, ஒன்றுமே செய்யலை. இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வெளியே போ. அவ்வளோதான், எதுவுமே செய்யலை ஆண்டவர். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னார். அவ்வளவுதான். அவன் விசுவாசத்தில் துள்ளி எழுந்துட்டான். ஏன் அப்படின்னா அவனுடைய ஏக்கங்களை எண்ணங்களை இயேசு சரியாய் புரிந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இயேசுவை விசுவசிக்க ஆரம்பித்து விட்டான். ஏன்னா என் உள்ளத்தில் என்ன கிடக்குதோ அதை பார்த்து இயேசு பேசினார். என் உள்ளத்தில் என் நோயை விட அவனுடைய சிந்தனையில் என்ன இருந்ததுன்னா அவனுடைய குற்றங்கள் பாவங்களும் அதனால் ஏற்பட்ட குற்ற உணர்வு இருந்தது. அப்போது அவனுக்கு புரிந்தது, இயேசு சரியான வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொன்னோடனே, ஐயோ, இயேசுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது என்பதை அழகாய் புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்ட அந்த காயம், ஆத்மாவில் ஏற்பட்ட அந்த குற்ற உணர்வுகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போனது. இப்போது இயேசுக்கு தெரியும், அவன் பயங்கரமான ஒரு விசுவாசி ஆகிட்டான். ஏன்னா இயேசுக்கு தெரியும், அவனுக்கு தெரியுது. அவனுக்கு என்ன தெரியுது? இயேசு சரியாய் புரிந்து கொண்டு என்னுடைய ஆத்மாவில் இந்த காயங்களை நீக்கி ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கிட்டார். இப்போ இயேசுக்கு தெரியும், அவனுக்கு நான் ஒன்றும் கை வச்சு ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை, இல்லை அதிகாரத்தோடு கட்டளையிட வேண்டிய தேவையில்லை. அவனுக்கு ஒன்று சொன்ன போதும் அவன் செய்துருவான்னு சொல்லிட்டு இயேசு சொன்னார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டா, எழுந்து படுக்கை எடுத்துக்கிட்டு நட அப்படின்ட்டார். அவ்வளோதான். பைபிள் சொல்லுகிறது, அவன் துள்ளி எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நடந்தான். ஏனெனில் அவன் ஒரு பெரும் விசுவாசியாய் மாறிவிட்டான் என்பதை இயேசு அறிந்து இருந்தார். எங்கிருந்து விசுவாசம் அவனுக்கு? ஏனெனில் இயேசு அவனை சரியாக பேசி அவனை புரிந்து கொண்டு பேசினார். அதனால் அவனுக்குள் ஒரு விசுவாசம். அப்போ இயேசு பார்க்குறார், இவனுக்கு நீ நான் ஒன்றும் ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை, அவனை சொன்னாலே கீழ்ப்படிஞ்சு போயிடுவான். ஒரே வார்த்தை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ட்டார். மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு சொன்னால் விழும் அப்படின்னு இயேசு சொன்னது போலவே இயேசு இங்கே அந்த மனிதனை பார்த்து, எழும்ப முடியாத மனிதன், அவனை 4 பேர் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. 4 பேர் அவனால் நடக்க முடியாதுன்னா தூக்கிட்டு வந்து படுக்கையோடு கீழே இறக்கி இருக்கிறாங்க. ஆனால் இயேசுக்கு தெரியும், நான் ஒரு வார்த்தை சொல்லி எழுந்து போடா அப்படின்னு சொன்ன அவன் பெயர்வான்னு தெரிஞ்சுட்டு இயேசு சொன்னார், மகனை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட அப்படின்னார். பாருங்க, அவன் அப்படி துள்ளி குதித்து எழுந்து அந்த இடத்திலே அவன் விடுதலையாகி ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே சென்றான். பிரியமானவர்களை, சில நேரங்களில் பாவங்கள் மனிதனை நோய்வாய்ப்படுத்தும். உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டீர்கள் என்றால் அவரும் உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிப்பார் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. ஏனெனில் 9ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பாவங்களை அறிக்கையிடாவிடில், இல்லை என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் பொய்யர்களாவீங்க. மாறாக உங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் உங்களை மன்னிக்கிறார், உங்களை நோய்களிலிருந்து அவர் விடுதலை செய்கிறார். ஆகவே பாவங்கள் மனிதனுக்கு வியாதியை கொண்டு வருகிறது. இயேசுவின் மேல் கொள்ளும் விசுவாசத்தினால் அந்த முடக்குவாத மனிதன் தன் படுக்கையில் நோய் படுக்கையில் எழுந்து நடந்தான். இன்னொரு மனிதனை கூட பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 14ஆம் வசனம் வரை பார்க்கும்போது இயேசு பெட்சதா என்ற ஒரு குளத்தின் முன் வருகிறார். அங்கே 38 ஆண்டுகளாய் நோயினால் பாதிக்கப்பட்டு சிறிதும் நடக்க முடியாத ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாய் கிடக்கிறார். எது கிடக்கிறான்னா, அந்த பெட்சதா குளத்தை வானதூதர்கள் கலக்குவாங்க. முதலில் யார் போய் இறங்குறாங்களோ அவங்க குணமடைவார்கள். ஆனால் 38 ஆண்டுகளாய் அவனுக்கு யாராவது வந்து உதவி செஞ்சால் நான் குணமாயிரலாம் 38 ஆண்டுகள் காத்திருக்கிற இயேசு அவன்கிட்ட போய் சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதத்தில் ஆமையா, நான் சுகமாக விரும்புகிறேன், ஆனால் இந்த குளத்தை கலக்கும்போது யாராவது எனக்கு உதவி செய்ய என்பதா இதுவரை யாருமே உதவி செய்யவில்லை. 38 வருஷமாக இப்படியே என் எதிர்பார்ப்பு எல்லாம் தோல்வியாகி கிடக்கிறது. இந்த மனிதன் பாவம் செஞ்சிருக்கிறான். ஆனால் இயேசுவின் பாவங்கள் தான் இது காரணம்னு சொல்லாமல் முதலாவதாக அவனுடைய விசுவாசத்தை
அவரை எழுப்புகிற. ஏன் அப்படின்னா அவன் காயம்பட்டு கிடக்கிறான். 38 வருஷமாக அவன் காயம்பட்டு கிடக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு உன் பாவத்தினால இப்படி கிடக்குன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? ஏற்கனவே உள்ளம் உடைந்து போய் 38 வருஷம் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டான்னு காயம்பட்ட இருதயத்தோடு கிடக்கிறான். இப்போ அவன் பாவத்தை விட அவனுடைய நோயினால் வந்த தாக்கம் அதிகமாக இருப்பதனால 38 ஆண்டுகளை ஐயா யாராவது என்னை குளத்தில் இறக்கி விடுவார்கள் பார்த்தேன், ஒருவர் கூட எனக்கு உதவி செய்யவில்லை என்று மிக மன உளைச்சலில் இயேசுவை பார்த்து சொல்லும்போது இயேசு சொல்கிறார், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ட்டு. அவன் நேரம் எங்கே போனான் தெரியுமா? கோயிலுக்குள் போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். பைபிள் சொல்லுகிறது, யோவான் 5:14 சொல்லுகிறது, இயேசு அவனை கோவில் கண்டு, மகனே நீ நலமடைந்துள்ளாய், இதைவிட கேடானது நிகழாது இருக்க நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி இயேசு அவனை பாவத்தை குறித்து அங்கே உணர்த்துகிறார். நீ பாவம் செய்தனால தான் இந்த நோய் வந்தது, ஆனால் இனி இந்த பாவத்தை செய்யாத, ஏன்னா இதைவிட கேடானது உனக்கு நிகழும், ஆகவே இனி பாவம் செய்யாத என்ற ஒரு எச்சரிப்பை கொடுத்துக்கிறார். அப்போ நமக்கு தெரியுது, என்ன தெரியுது? அவனுடைய நோய்க்கு காரணம் அவனுடைய பாவம். அதனால இயேசு சொல்கிறார், இனி இதைவிட கேடானது நிகழாது இருக்க நீ பாவம் செய்யாதே. அப்போ அவனுக்கு ஒரு அழகான படிப்பினை ஆண்டவர் கொடுத்து அவனை விடுதலை செய்தார். அப்போ பாவங்கள் மனிதனுடைய நோய்களுக்கு அநேக நேரங்களில் காரணமாகிறது. சில வியாதிகள் குணமாக முடியாது. அப்போ பாவத்தை அறிக்கையிடும் போது நோய்கள் குணமாகும், சில நோய்கள் குணமாகாது. அது ஏன் அப்படின்னா, இளமை பருவத்தில் போதைகளுக்கு அடிமையாக இருப்பாங்க, குடிகளுக்கு அடிமையாக இருப்பாங்க, விபச்சார வாழ்க்கையினாலே பாலியல் வியாதிகளை வாங்கியிருப்பாங்க. இவங்க ஆண்டவரை அறியாமலே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமலே பாவ நோய்களில் சிக்கி அவர்கள் ஒரு பக்கம் குடிச்சு குடலை அழிக வச்சுருப்பாங்க, கேன்சரை உருவாக்கியிருப்பாங்க, கல்லீரலை காலி பண்ணியிருப்பாங்க, சிகரெட்டை குடிச்சு நுரையீரலை காலி பண்ணியிருப்பாங்க, இருதயத்தையும் காலி பண்ணியிருப்பாங்க. சில தவறு பாலியல் பாவத்தினாலே HIV போன்ற எய்ட்ஸ் போன்ற வியாதிகளே வாங்கியிருப்பாங்க. இவர்கள் ஆண்டவரிடத்திலே திரும்பி வரும்போது குணமாக்குவார். ஆனால் அவர்கள் ஆண்டவரை நம்பாமல் அவர்கள் மேலே தலையில் கை வச்சு ஜெபிப்பதனாலோ இல்லை பிறர் அவருக்காக ஜெபிப்பதனாலோ அவர்கள் குணமடைய போவதே கிடையாது. அவர்கள் ஒருபோது சுகமடைய முடியாது. ஆனால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் கண்ணீரிட்டு தன் பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடும் போது ஆண்டவர் சுகமாக்குவார். வேறொருத்தர் சுகமாக்குவதனால ஒன்றும் குணமடைவது கிடையாது. மாறாக அவர்கள் மனம் மாற வேண்டும். அவர்களாகவே மனம் மாறி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்கும்போது ஆண்டவர் மன்னித்து அவர்களை நோயிலிருந்து விடுதலை செய்வார். அதே நேரம் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை பார்ப்பார். இவனுக்கு குணம் கொடுத்தால் இவன் மீண்டும் பாவம் செய்ய மாட்டான் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் பார்த்தோம், 38 ஆண்டுகளாக இருந்த மனிதனை கோவில் கண்டு இனி பாவம் செய்யாத, ஒருவேளை அவன் பாவத்தில் விழுவான் என்று ஆண்டவர் தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் இதைவிட கேடானது நிகழாது இருக்க இனி பாவம் செய்யாதுன்னு சொன்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த வியாதிகளிலிருந்து இவனை விடுதலை செய்தால் இவன் மீண்டும் குணமாகி சரியாகி விடுவானா இல்லை திரும்பி பாவத்துக்கு போவானா என்பது ஆண்டவருக்கு தெரியும் என்பதனால் சிலரை குணமாக்காமல் விட்டு விடுகிறார். ஆயினும் ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று இனி இந்த பாவம் எனக்கு நான் செய்ய மாட்டேன் என்று ஒப்புக்கொள்ளும் போது ஆண்டவர் அவர்களை குணமாக்குகிறார். ஆகவே இன்றைக்கும் கூட அநேக மனிதர்கள் நோயில் இருப்பது காரணம், ஒன்று விசுவாசம் இல்லாத நிலை, இரண்டாவது தன் பாவத்தை அறிக்கையிடாமலே அந்த நோயோடு வாழ்கிற நிலை, மூன்றாவது அவர்கள் தங்களுடைய தீய பழக்க வழக்கத்தினால் தங்கள் உடல்களை தாங்களே கெடுத்து கொண்டதினால் வருகிற வியாதிகள். இந்த விதமாக அவர்கள் குணமடையாமல் போவதற்கு இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, விசுவாசமற்ற நிலையினாலே குணமாவதில்லை. இரண்டாவது, பாவங்களை அறிக்கையிடாதனாலே சுகமடைவதில்லை. மூன்றாவது, கடவுளின் ஆலயமாய் விளங்க வேண்டிய நம்முடைய உடலை தீட்டுப்படுத்தி நாசப்படுத்தி பிறருடைய பேச்சை கேட்பது கிடையாது, யார் சொன்னால் கேட்பது இல்லாமல் தான் தோன்றித்தனமாய் வாழ்ந்து கடைசியில் மரண நேரத்துக்கு போய்விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஜெபிப்பதினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் மீண்டு வருவதும் முடியாத காரியம். கடைசியில் குடிச்சு கல்லீரலில் கேன்சர் சாகிற போது தான் ஆண்டவர் அப்போ கூட தேட மாட்டான், அவங்க குடும்பத்தார் தான் தேடுவார்கள். அவர்களை குணமாக்க முடியாது. சிகரெட்டை குடிச்சு நுரையீரலை ஃபுல்லாக கேன்சர் பண்ணி வச்சுருவான். அந்த நேரம் இரும்பு ஆனால் அவன்கிட்ட போய் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த வேதனைக்கு சிக்கிட்டான், கடைசி நேரத்துக்கு வந்துட்டான். பாலியல் HIV எய்ட்ஸ் போன்ற வியாதிகள் பாதிக்கப்பட்டு கடைசி நேரத்துக்கு வந்திருப்பாங்க. இவர்கள் சுகமடைவது என்பது முடியாத காரியம். ஆண்டவர் அவர்கள் பாவம் செய்யும் போதே அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று வார்த்தைகளை கொடுக்கிறார், கண்டிக்கிறார். ஆயினும் அவர்கள் அதை அறியாமல் இருப்பதினாலே அவர்கள் சுகமடைவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மழையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று சொன்னால் விழும், உங்களால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாதுன்னு இயேசு சொல்லுகிறார். சீடர்கள் அழகாய் கேட்டாங்க, இயேசு ஏன் எங்களால் முடியவில்லை? அப்போ இயேசுல உங்கள் நம்பிக்கை குறைவு காரணம். அப்போ என்ன செய்வது என்பது இயேசு சொல்லார், சில வகை பேய்கள் நோன்பினாலும்
ஜெபத்தினால் தான் போகும் அப்படின்னு சொல்லி அதில் 21, 22 அவர் சொல்வதை பார்க்கும். ஆகவே சில நேரங்களில் நம் ஜெபம் கேட்கப்படுவதற்கு உபவாசித்து ஜெபிப்பதின் வழியாய் நோய் போவதற்கல்ல, விசுவாசம் வளர்ச்சி பெறும். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் மழையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று சொன்னால் விழும். அப்படின்னு சொல்லிட்டு இயேசு உடனே சொல்றாரு, ஆனாலும் இவ்வகை பேய்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினால் தான் போகும். அப்போ இந்த பேய்கள் ஓட்டுவதற்கு உபவாசம் அல்ல, பேய்கள் ஓட்டுவதற்கு ஜெபம் அல்ல, உங்களுக்கு அந்த கடுகளவு விசுவாசம் பெருகுவதற்கு, உங்கள் நம்பிக்கையின்மை குறைவதற்கு நீங்கள் உபவாசம் ஜெபிக்கும் போது விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் போது மலைகளை கூட உங்களால் பெயர்த்து விட முடியும். ஆகவே உங்களால் விசுவாசம் தடுமாறும் போது நீங்கள் உபவாசித்து ஆண்டுடைய திருப்பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசம் பெருகும். அப்பொழுது அற்புதங்களை காண்பீர்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல இயேசுவே, இந்த அருமையான நேரங்களுக்காய் காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வளர பண்ணுவீராக. என் இயேசு இந்த நோய்களை சுமந்து கொண்டதினாலே நோய்கள் என்னால் விடுதலை பெற முடியும் என்ற விசுவாசம், இதுவரை பாவம் செய்து இயேசுக்கு எதிராய் வாழ்ந்துவிட்ட இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவே இந்த நோயில் நான் குணமாக்கப்பட வேண்டும் என்ற விசுவாசம், இல்லை என் வாழ்க்கை முழுவதும் நான் என் ஆத்துமாவை, என் உடலை கெடுத்து விட்டேன், இனி ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்வு வேண்டும், நான் மீண்டும் உமக்கு பிரியமாய் உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு உதவும் என்று சொல்லி இந்த நாளில் கேளுங்கள். நீங்கள் எந்த வகையின் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, இயேசுவால் குணமாக்க முடியும். மழையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று சொன்னால் விழும் என்று சொன்ன இயேசு, கடுகளவு நம்பிக்கை போதும், நீங்கள் மழையை கூட பெயர்த்து விட முடியும், உங்களால் முடியாத எதுவுமே இல்லை என்று சொன்ன இயேசு இன்றைக்கு உங்கள் அருகில் நிற்கிறார். அவர் உங்களுக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் நிறைவு செய்கிறவரும் அவரே. இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை ஒவ்வொரு மீதும் உடைய விசுவாசம் மழையை ஊற்றுவீராக. உடைய விசுவாசத்தினால் ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் வளர பண்ணுவீராக. ஆமீன் ஆண்டவரே, ஆமீன். மழைகளை பெயர்க்கும் வல்லமையை போல ஆண்டவரையும் பிள்ளைகள் தங்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெறும்படி ஒரு பெரிய விசுவாசத்தை ஒவ்வொருவரிலும் வளர பண்ணுவீராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுகிறேன். இயேசு என்ற உம்முடைய நாமத்தில், இயேசு என்ற உம்முடைய மகனின் நாமத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் மீது இயேசுவே உமது கரத்தை நீட்டி சுகமாக்குவீராக. நோய்கள் மறையட்டும், பேய்கள் ஓடட்டும், பாவங்கள் நீங்கட்டும், பூரண சுகமும் விடுதலையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தில் காணப்படுவதாக. ஆத்தும நோயாக இருக்கலாம், ஆமீன், உடல் வியாதிகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் காயங்களினாலும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பூரணமாய் சுகம் அடையும்படி இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறேன் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. சுகமாக்கும் இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மீது இறங்குவதாக. விடுதலை தரும் இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி இவர்களுக்கு பூரண சுகம் உண்டாயிருப்பதாகப்பா. அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களால் நிரப்பும். கிருபையும் இரக்கமும் அன்பும் பிள்ளைகளை புடை சூழ்ந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.